இனியன் ராபர்ட், நீங்கள் ஒரு வழக்கறிஞர். நம்முடைய நண்பர் ரமேஷ் அவர்கள் பொது சிவில் சட்டத்தினுடைய வேல்யூ பற்றி அழகாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தேசம் என்றால் அது ஈக்குவலாக இருக்கணும்ல, எல்லாத்துக்குமாக சிவில் டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி, கிரிமினலாக இருந்தாலும் சரி. இப்போது அவர் சொல்கிறது ஒரு கணவன் ஒரு மனைவி, இதுதான் இப்போ நம்முடைய பண்பாடும் கூட இங்கே இருந்து கொண்டு. தமிழர்கள் என்றால் ஒரு கணவன் ஒரு மனைவி, இதை விட்டுட்டு பல மனைவிகள் பலர் முடிக்கிறாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் 4 மனைவிகளை முடித்துக் கொள்கிறார்கள். இப்போது இந்து சமூகத்திலையும் கூட ஆரம்பத்தில் விடோலாம், இது சரி ட்ரைபல் ஏதாவது விடோலாம் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க தொடர்ந்து. இன்னைக்கு விதவை மறுமணம்லாம் தொடருது. இப்போ அவர் சொல்கிற மாதிரி பிஜேபி கொண்டு வரக்கு முற்படுகிற போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், த ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், right the freedom of religion, culture and education, the guarantee the freedom of the conscience, the freedom to the profess and propagate religion to the all citizen and according to constitution. இப்போ இதில் இந்த 25, 28, 23, 24 அடிப்படை மதக்கூறுகள் மாறாமல் அமெண்ட்மெண்ட் தேவை. இப்போது ஒரு நாகா சமூகத்திலேயோ ஒரு பழங்குடி சமூகத்திலேயோ பலதார மனம் இருக்கிறது, இஸ்லாமியர்களிலும் இருக்கிறது. இதை மாற்றி ஒருவனுக்கு ஒருத்தன் பொண்டாட்டி தான் முடிக்கணும், இப்படித்தான் வருகிற போது நாட்டில் குழப்பங்கள் ஏற்படுமா இல்லையா? நான் இது ஏன் இப்படிலாம் கேட்குறேன்னா, மக்களுக்கு புரியணும் இல்லை. பொது சிவில் சட்டம்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுல இது என்ன, இப்படிலாம் வரும்போது பிரச்சனை வருமா வராதா? பாலு சாருக்கும் இதே கேள்வி தான் சார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 44 இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர வேண்டும் என்கிற டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை அண்ணல் அம்பேத்கர் ஆதரித்தாரா என்றால் நிச்சயமாக ஆதரித்தார். யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவுக்கு வேண்டும் என்று அம்பேத்கர் பேசியிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில். 44வது பிரிவுல இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவுக்கு சிவில் கோட் வேணும்னு இருக்கு. இவர்கள் கொண்டு வந்தது யூனிஃபார்ம் சிவில் கோடா என்றால் இல்லை. இவர்கள் கொண்டு வந்திருப்பது காமன் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கிற பெயரில். யூனிஃபார்ம் என்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன மொழிபெயர்ப்புனா சீரான சிவில் சட்டம் என்று பொருள். காமன் சிவில் கோட் என்றால் பொதுவான சிவில் சட்டம் என்று பொருள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேட்பது என்னன்னா சீரான பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று தான் நம்ம கேட்குறோம். ஏன் அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகளில், மேலை நாடுகள்லாம் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று ஒன்று இருக்கிறது. இந்தியாவிலையும் அது வேணுமா வேணாமான்ற விவாதம் ஒரு பெரிய விவாதம். ஏன்னா இந்தியாவில் மதசார்பின்மையுடைய மீனிங் என்ன நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளில் மதசார்பின்மை என்றால் ஸ்டேட் ரிஃப்ரைனிங் ஃப்ரம் ரிலீஜன், அரசு மதத்தை விட்டு தள்ளி நிற்பது. ஆனால் இந்தியாவில் மதசார்பின்மை என்பது மகாத்மா காந்தி சொன்ன சர்வ தர்ம சமபாவா, அதாவது அனைத்து மதங்களையும் சமமாக பாவிப்பது, அனைத்து மத உரிமைகளையும் கொண்டாடுவது தான் இந்தியாவினுடைய மதசார்பின்மையாக கருதப்பட வேண்டும் என்று மகாத்மா காந்தி பதிவு செய்திருக்கிறார். அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 25, நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 25 மத உரிமைகளை போற்றி பேணுகின்ற ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இப்போ இவங்க சொல்லக்கூடிய காமன் சிவில் கோடு முழுமையாக ஆர்டிகல் 25க்கு எதிரானது. சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன் யூனிஃபார்ம் சிவில் கோடு வேற, காமன் சிவில் கோடு வேற. இவங்க கொண்டு வரது காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு இல்லைன்ற. நான் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மதசார்பின்மைக்கு, அதாவது அனைத்து மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்கிற பார்வையோடு எப்படி இருக்கணும்னா, மதங்களில் ஒடுக்குமுறை நடக்குமே ஆனால் அந்த ஒடுக்குமுறைக்கு மட்டும் தேவையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் அம்பேத்கர் ப்ரொபோஸ் பண்ணார். மதங்கள் எல்லை மீறி செயல்படக்கூடாது, ஒடுக்குமுறை நடக்குமே ஆனால் அந்த ஒடுக்குமுறையை இன்டர்ஃபியர் பண்ணி அதற்கு சில சட்டங்களை கொண்டு வந்து அதனை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது இது இந்திய கலாச்சாரம், இந்திய மரபுக்கே எதிரானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்தியா என்பது பன்முகத்தன்மையை நேசிக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கே பன்முகமான இங்கே பல கலாச்சாரங்கள், மத வழிபாடுகள், சாதி அமைப்புகள், மொழி அமைப்புகள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமான எப்படி ஒரு பொது சிவில் சட்டம் இங்கே கொண்டு வர முடியும் என்கிற யதார்த்தம் இது. அது இவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னா, சிறுபான்மை சமூகங்களை சீண்டி பார்க்கலான்னு பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையிலேயே அதில் பாதிக்கப்பட போகிறது பெரும்பான்மைவாத இந்துக்கள் தான். அதை நான் ஏற்கனவே சொல்லும்போது ஹிந்து சமூகம் 80% பிரிட்டிஷாரின் கோட்பாட்டின் கீழ் இருந்தாலும் அது பல மதங்களையும் பல சடங்குகளையும் பல பண்பாடுகளையும் உள்ளடக்கி. நாத்திகமும் இந்து மதத்தில் இருக்கிறது, ட்ரைபல் கம்யூனிட்டி இந்து மதத்தில் இருக்கிறது, வேதத்தை பின்பற்றுகிற சைவத்தை வாழ்வியலாக கொண்டிருக்கிற மதமும் இந்து மதம். அதே மாதிரி ஆடு கடவுளுக்காக பலியிடுவது, பன்றியை கூட அடுத்து பலியிடுகிறார்கள். நீங்கள் சொன்னால் ஒரிசாவில் எருமை கடாய்களை கூட இந்து மதத்திலே சிலர் செய்கின்றார்கள். ஆகவே இப்படி பலி இருக்கின்றது, நம்பிக்கை வேறாக இந்து மதத்துக்குள் இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணச் சடங்குகளை தாண்டி ஆன்மீக சடங்குகளிலும் பல மாற்றங்கள் கொண்டு வருகின்ற போது ஏற்படுகிற பாதிப்பு அல்லது எதிர்ப்பு எதுவாக இருக்கும்?
இல்லை இது நிச்சயமாக இது பாதிப்பை தான் ஏற்படுத்தணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுபான்மை சமூகங்களை தாண்டி பெரும்பான்மை ஹிந்து சமயத்துக்குள்ளேயே மிகப்பெரிய முரண்பாடு அதை ஏற்படுத்துன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, இன்றைக்கு அதை பற்றி பேசக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்னைக்கு எழவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இன்னைக்கு இருக்கிறது. இன்றைக்கு தேவையில்லை. இது வந்து நேருவே பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது சர்லா முத்கல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த பொழுது சரிங்களா, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு இன்றைக்கு தேவையில்லா சட்டமாக தான் இது இருக்கிறது, இந்தியா அதற்கான முதிர்ச்சியை அடையவில்லை, இதை பற்றி பேசக்கூடிய காலம் இன்னைக்கு இல்லை, எதிர்காலத்தில் அதை பற்றி பேசலாம். இன்னைக்கு நீங்க கொண்டு வர நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களை சீண்டி பார்க்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை, நான் ஒரு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால் சர்லா முத்கல் வழக்கில் நேருவினுடைய கோட்ஸை வந்து நீதிமன்றத்தில் விவாதம் பண்ணாங்கன்றது தான் நான் வந்து அப்படி சொன்னேனே தவிர நேரு சொன்னதை நான் சொல்லலை எந்த இடத்துலையுமே. அதை தெளிவுபடுத்திக்கிறீங்க. ரெண்டாவது, இப்போ பெரும்பான்மை இந்து மதத்துக்கான சமய வழிபாடு முறைகள், தனிப்பட்ட வழிபாடு முறைகள் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் கூட திருமணம் சொத்து அப்படின்னு வரும்பொழுது என்ன பொதுவான சட்டத்தை கொண்டு வர போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. யார் வகுத்து தந்த சட்டத்தை பொதுவாக மாற்ற போறாங்க என்பது ஒரு கேள்வி. ஏன்னா பல ரிலிஜியஸ் செக்ஷன்ஸ் இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலையில எந்த குழுவினுடைய சட்டத்தை பொதுவாக ஆக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி. இது ஒரு சந்தேகப்படுறது. அதாவது இப்ப ஹிந்து மதம் என்றால் அவருக்கு பொதுவான எந்த பின்பற்றுதலை கொண்டு வர போறாரு, பின்பற்றுதலை கொண்டு வர இல்ல அப்படி என்றால் சனாதன தர்மத்தை கொண்டு வரலாமா? நிச்சயமாக கொண்டு வரலாம். சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படி என்றால் சொல்லுங்க. சமஸ்கிருதமயமாக்கல், சான்ஸ்கிரிட்டைசேஷன் நோக்கி அதன் மூலமாக வரக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய அது சனாதன நடைமுறைப்படி வட இந்திய அடிப்படையிலான சில பின்பற்றுதலை இங்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. அனைத்து மதத்தினரிடம் பிரிவினரிடம் அரசியல் கட்சிகளிடம் விவாதம் நடத்தணும் ஆம் ஆத்மி சொல்றாங்க. இதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்கள் பொதுவாகவே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அதற்கான நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னா, சமூக சீர்திருத்தம் தான் அதோடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர சமூக வகைப்படுத்தலாக மாறிடக்கூடாது, கிளாசிஃபிகேஷனாக மாறிடக்கூடாது. அப்படி கிளாசிஃபை பண்ணுறீங்கன்னா அது காமன் சிவில் கோடாக மாறிடும். இப்போ இவங்க கொண்டு வரது நம்ம ஏன் காமன் சிவில் கோடுன்னு சொல்கிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மத வழிபாடுகளை கிளாசிஃபை பண்ணுறாங்க, பிரித்து பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இங்கே. இது ஒன்று. ரெண்டாவது, ரஞ்சித் சர்க்காக என்னோட பதில் நான் இங்கே பதிவு பண்ண நினைக்கிறேன். பெரும்பான்மை மக்கள் ஒரு கருத்தை ஆதரிக்கிறாங்கன்றதுனால மட்டுமே அது சரியாகிடாது. சரிங்களா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடே முதல்ல கிடையாது. இந்தியா ஜனநாயக குடியரசு நாடு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சரிங்களா, சாக்ரட்டிஸ் என்கிற மாமனிதரை கொலை செய்தது இதே ஜனநாயகம் தான். பெரும்பான்மைவாத மக்கள் சாக்ரட்டிஸ் என்கிற மாமனிதரை பெரும்பான்மைவாதம் மூலமாக கொலை செஞ்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ பெரும்பான்மை மக்கள் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்க என்பதனால மட்டுமே சரியான கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதற்கான கல்வியோ அதற்கான விழிப்புணர்வோ அந்த மக்களுக்கு தேவை என்கிற கருத்தையும் நம்ம உள்வாங்கிக்கணும். சரிங்களா, அப்போ இந்திய ஜனநாயக குடியரசுன்னு சேர்த்து சொல்லணும். இப்போ ஜனநாயக குடியரசுனா இந்த அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை, நீ கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அடிப்படை. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்பது பின்னாடி தான். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது தேவை என்றால் நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் அடிப்படை உரிமைகள் தான் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ அதில் ஆர்டிகல் 25 மத உரிமைகளையும் மத சடங்குகளுக்கான உரிமைகளும் அது பிரச்சாரம் செய்வதற்கான உரிமைகளும் அது கொடுக்கிறது. அப்போ அதை மீறி நான் ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்றது இந்திய அரசியலம் சட்டத்துக்கு எதிரான தான் போய் முடியுன்றது என்னுடைய. அது எப்படி, how can change the fundamental principle? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் மாற்றக்கூடாது. 102 முறைக்கு மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் அதுக்கு மேலே இருந்திருக்கு. எனக்கு 102 அதுக்கு மேலே இருக்கும், 105 கூட இருக்கும், அதுவே கொடுங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் விவாதிக்கப்பட்டது. அதில் சின்ன மாற்றம் கூட வரக்கூடாது. அப்படி என்றால் இந்த 1937க்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பேராசான் அம்பேத்கர் கொண்டு வந்ததில் மத உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மத அடிப்படை நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்படி அவர்கள் மாற்றப் போகிறார்கள்? இது மாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு டிசென்ட் சிச்சுவேஷன் நிச்சயமாக தேசிய அளவில் மிகப்பெரிய டிசென்ட் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நீதிமன்றத்துக்கு இது சென்றாலும் கூட ஆர்டிகல் 25 வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் நிற்குமான்னு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அதுக்கான சூழ்நிலையும் இந்தியாவில் எழுதல. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்தியாவில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நீங்கள் இவர்கள் சொன்ன மாதிரியான ஒரு ஜனநாயக நடைமுறையில் இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அதில் இருக்கணும். அனைத்து மதங்கள், அனைத்து சமயங்கள், அனைத்து தலைவர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாரையும் ஒரு இடத்துல அமர வச்சு கலந்துரையாடல் நடத்தி. இது நல்ல ஒரு பிரின்சிபல். இஸ்லாமிய தலைவர்கள், பாதிரிகள், பெரிய ஆன்மீக மடாதிபதிகள் அரசு முகமுகமாக பேசணும்ல, எதையுமே பேசுறது இல்லையே. அதுதான் பேசணுமா இல்லையா? நிச்சயமாக பேசணும். பேச மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. பேச வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு மதங்கள், இவ்வளவு கலாச்சாரங்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரி, உத்தராஞ்சல்ல பேசினாங்களா? இல்ல, பேசல. உத்தரகாண்ட்ல அதான் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் நாங்க கேட்கிறோம் இல்ல, நீங்க எங்ககிட்டே டிராஃப்ட் காமிக்கல நாங்க கேட்கிறோம். காங்கிரஸ் கட்சி கிட்ட டிராஃப்ட் படிக்கிறது கூட கொடுக்கல. இவங்க படிக்கிறது கூட கொடுக்காம ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க சட்டமன்றத்தில். அப்போ இது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தை அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெளிநடப்பு செய்யறாரு, போராட்டம் பண்றாரு. டிராஃப்டை கொடுங்க, நாங்கள் படித்து பார்க்குறோம் கூட படிக்கிறது வாய்ப்பு கொடுக்காத சர்வாதிகாரம் பாசிச அரசு நடந்து கொண்டிருக்கிறது உத்தரகாண்டில். ரொம்ப சிம்பிள் சார். பிஜேபி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க.
சரிங்களா? ராமர் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க சிஏ கொண்டு வருவேன்னு சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து. இப்போ இங்க போய் இதுன்னு சொல்றாங்க, யூசிசிங்கிறாங்க. இது எல்லாமே தேர்தல் பிரச்சாரமா தான் நான் பார்க்குறேன். இது அவங்களுக்கே தெரியும், இது லாங் டேர்ம்ல கொண்டுலாம் போக முடியாதுன்ட்டு. சரிங்களா? இப்போதைக்கு இந்த தேர்தல் நோக்கத்தில் ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அது மூலமாக போலரைசேஷன் நடக்குமான்னு பார்க்குறாங்க. ஒன்றும்